அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த பொள்ளாச்சி இலக்கிய ஓட்ட நிகழ்வில் ஒரு 4வது முறையாக இப்போ கலந்துருக்கிறேன்னு நினைக்கிறேன். இதற்கு முன்னாடி 2-3 டைம் வந்திருக்கிறேன். பொள்ளாச்சி இலக்கிய ஓட்டத்துக்கும் எனக்கும் உண்டான ஒரு உறவு எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முகநூலில் ஒரு பதிவு பார்க்குறேன். அபிமதி ஜீவானந்தம் அப்படிங்கிற ஒரு பெண் கவிதை சார்ந்து இலக்கியம் சார்ந்து உங்களுக்கு பேச அல்லது உரையாட விருப்பம் இருந்தால் இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்ட்டு ஒரு நீண்ட வருடம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 வருடங்கள் இருக்கலாம், அதுக்கு முந்தைய கூட அதிகமாக கூட இருக்கலாம். அப்போல்லாம் நான் முதல் முறையாக கவிதை எழுத கற்றுக்கிட்டு இருக்கிறேன் அல்லது கிறுக்கிக்கிட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு. அப்போ எனக்கு ஒரு ஆசை, சரி என் நம்பரை சேர்த்து விடுங்க அந்த குரூப்பில் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பார்த்தா பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப். எதை போடுவாங்க எனக்கு எதுவுமே புரியாது. அது ஒரு கொஞ்ச காலம் அதில் நீண்ட காலம் பயணிச்சுட்டே இருக்கும்போது இந்த வாட்ஸ்அப் குழுவில் இருக்கிறவங்க எல்லாம் முகநூலில் அவங்களுடைய ஐடிகள்லாம் காட்டுது. அப்படி பின்தொடர ஆரம்பித்தவர் தான் பூபாலன் சார், அம்சபிரியா ஐயா, சோலைமாயவன் சார். அப்படி இவங்க கூடலாம் பயணிக்கும்போது அவங்க என்னுடைய கவிதைகளெல்லாம் வாசிக்கும்போது அப்படியே எங்களுக்குள்ளார உண்டான ஒரு நட்பு தொடர்ந்து வந்துச்சுன்னு வச்சிங்களேன். அதுக்கப்புறம் முதல் தொகுப்பு போட்டேன், 2வது தொகுப்பு போட்டேன். என்னுடைய முதல் தொகுப்பு கோழிக்கறி வாங்குபவனின் சித்திர குறிப்புகள். அதுக்கு கூட ஒரு பெரிய சிறந்த ஒரு விமர்சன கட்டுரையை இனிய உதயம் புத்தகத்துக்கு பூபாலன் சார் எழுதியிருந்தார். அது என்னால் மறக்கவே முடியாத ஒரு இது. அப்புறம் அதுக்கு அடுத்தது 2வது தொகுப்புக்கு அந்த தொகுப்புக்கே கூட்டம் வைக்கிறப்ப கொரோனா காலகட்டம் வந்துருச்சு. நேரடியாக நடக்கிறதா இருந்தது, அதனால் யாராலையும் வர முடியாத ஒரு சூழல். இணைய வழியில் அது நடந்துச்சுன்னு வச்சிங்களேன். அப்படி போச்சு. அப்புறம் இன்றைக்கி ரமேஷ் ஐயா பேசினப்ப சொன்னார், முதல் வார்த்தையாக ராகுல சாங்ஸ்கிருத்தியாயனை பற்றி சொல்லியிருந்தார், வாழ்கா முதல் கங்கை வரை. நேற்று இரவு பயணம் செஞ்சுட்டு வரும்போது நண்பர் தோழர் சிலம்பரசன்கிட்ட நான் சொல்லிட்டு வந்தேன், மனிதன் என்பவன் பயணப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இதை சொன்னது நான் இல்லை, ராகுல சாங்ஸ்கிருத்தியாயன் சொல்லியிருக்கிறாரு. அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். சரியாக ஞாபகம் இல்லையே தோழர்னு சொன்னார். வெள்ளைக்காரன் ஆட்சியில் இருக்கும்போதே உலகம் பூரா பயணம் செஞ்சவர், பயணம் செஞ்சுக்கிட்டே பயணம் சார்ந்து எழுதினவர். அது இல்லாமல் அந்த காலத்திலேயே ஊர் சுற்றிய பெண்கள், ஊர் சுற்றி புராணம் அப்படின்லாம் புத்தகம் எழுதிக்கிறார் தோழர் அப்படின்னு சொன்னவர்கிட்ட. அதை இன்றைக்கி அவர் முத்தாய்ப்பு அதை வச்சே சொன்னதுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஆச்சரியமான விஷயம். ஏன் அப்படின்னா, என்னுடைய முதல் தொகுப்பில் என்னுடைய இப்படி தான் தொடங்கியிருப்பேன், மனிதன் என்பவன் பயணப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் என்னுடைய தொடங்கியிருப்பேன். அதுக்கப்புறம் அதில் நிறையா இது எழுதியிருப்பேன்னு வச்சிங்களேன். அப்போ முதல் தொகுப்பு காதல் கவிதைகள், சமூகம் சார்ந்து, அரசியல் சார்ந்து, வாழ்வியல் சார்ந்து இப்படி எல்லாம் ஒரு கலந்த ஒரு கலவையாக வந்துச்சு. 2வது தொகுப்பு முழுக்க முழுக்க காதல் சார்ந்து மட்டும். அது எப்படி சொல்கிறதுனா, தபு சங்கர்லாம் எழுதியிருப்பார் பார்த்தீங்களா, வெட்கத்தை கேட்டால் என்ன தருவாய் அப்படிங்கிற மாதிரி. அது முழுக்க முழுக்க காதல் சார்ந்தே இருக்கணும்னு நானாக ஒரு கோட்பாடு மாதிரி வச்சுக்கிட்டு அப்படி எழுதியிருந்தேன். ஆனால் அவரோட சாயல்லே இருக்காது. அது சேலம் ராஜா வெட்கத்தை கேட்டால் என்ன தருவாய் எப்படி எழுதுனா வருமோ அந்த ஸ்டைலில் தான் இருக்கும். அது அந்த மாதிரி எழுதினேன். அதேமாரி ஒரு தோழர் பேசும்போது ஃபஸ்ட்டில் ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை சொன்னார், கவிஞரோ எழுத்தாளரோ காலத்தை வரவு வைப்பவர்கள்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் ரமேஷ்குமார் ஐயா பேசும்போதும் ஒரு வார்த்தை சொன்னார். என்னதுன்னா, ஒரு கவிதை நிகழ்காலம் அதனுடைய பிம்பங்கள்
ஒரு பக்கம் நிகழ்காலமும் இருக்கும், பின்னாடி அதனுடைய சாயல்கள் பிம்பங்கள் இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். இந்த 3வது தொகுப்பு ஒருளோடு மலை ஏற்றுபவன் முழுக்க முழுக்க நான் இருக்கிற அல்லது நான் கண்ட அல்லது நான் கேள்விப்பட்ட இப்படி ஒரு புத்தகமாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். நான் நிறைய கவிதைகள் எழுதியிருந்தாலும் அந்த மாதிரியான கவிதைகளை மட்டும் தேர்ந்தெடுத்து மிக குறைவாக ஒரு 50-55 கவிதைகள் மட்டும்தான் இதை வந்து தொகுப்பாக கொண்டு வந்திருந்தேன். அதில் எல்லா கவிதைகளும் நான் இருப்பேன். ஏன்னா நான் என்னுடைய வேலை வந்து ஒரு கனரக வாகன ஓட்டுநர், லாரி டிரைவர். இதே பொள்ளாச்சிக்கெல்லாம் சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஊர் விரிவாக்கம் அடையாததுக்கு முன்னாடி இந்த சாலைகளெல்லாம் புளிய மரங்கள் நிரம்பி இருக்கும் பொழுது நான் போயிருக்கிறேன், வந்திருக்கிறேன். அப்போல்லாம் இப்படி ஒரு இலக்கிய கூட்டம் இங்கே நடக்கும், இப்படியான மனிதர்கள் இருப்பார்கள், இப்படி கல்லூரி மாணவர்களும் வந்து அமர்ந்து கவிதை பேசுவார்கள், இதெல்லாம் எதிர்காலத்தில் நடக்கும் என்று நான் ஒரு நாளும் நினைத்ததே இல்லை. ஆனால் இப்பொழுது பார்க்கும் பொழுது வயதில் மூத்தவர்களை விட மாணவியர்கள் வந்து நான் தொடர்ந்து முகநூலிலும் நேரிலையும் பார்க்குறது ஒன்று தான். பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தில் மட்டும்தான் அந்த மாணவியர்கள் வந்து கவிதை வாசிப்பது, கலந்து கொள்வதுங்கிறது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். அதற்கே இவர்களுக்கு வந்து ஒரு பாராட்டை நம் கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும். அப்படி இன்று நம்மோடு இருந்து மறைந்த கவிஞர்களுக்கு வந்து மௌன அஞ்சலி கூட்டம் ஒரு நிமிடம் செலுத்தினோம். ஐயா சொல்லியிருந்தார், அவர் வந்து மிக நுணுக்கமாக ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு பயணத்தையும் அவதானித்து கவனித்து எழுதுவர்களாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருந்தார். நாம் முன்பு வந்து தொடக்கத்தில் மௌன அஞ்சலி கூட்டம் செலுத்தோம். எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் எழுந்து நின்று மௌனமாக இருந்தோம். அப்பொழுது நீங்கள் எல்லாம் எதை கவனித்தீர்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, நான் ஒரு விஷயத்தை கவனித்தேன். அதை அப்பொழுதே கவிதையாக ஒரு ஹைக்கூவாக எழுதிவிட்டேன். படிக்கிறேன், கேளுங்கள். மௌன அஞ்சலி கூட்டம் சத்தமாக கேட்கிறது, குழந்தையின் கொலுசுலி. இந்த 2வது இருக்கையில் ஒரு குழந்தை இருந்து காலை ஆட்டிக்கொண்டே இருந்தது. அங்கே இப்போ கூட இருந்து அங்கே காணோம், எங்கன்னு தெரியல. இப்படி தான் என்னுடைய கவிதைகள் நான் எதை காண்கிறேனோ எனது சுற்றும் புறமும் அல்லது எனது பயணத்தில் நான் எதை பார்க்கிறேனோ எதை அவதானிக்கிறேனோ அதை தான் என்னுடைய கவிதையாக கவிதையின் மாந்தராக நானே நிர்ணயித்துக் கொள்கிறேன். ஒரு எதியின் இருப்புன்ற ஒரு அதுதான் இந்த தொகுப்பில் உள்ள முதல் கவிதை. அதை வாசித்து காட்டினார். தங்கபாலு என்பவர் சேலத்தில் உள்ள ஒரு கவிஞர். அவர் வீட்டிற்கு மரியாதை நிமித்தமாக சந்திக்க சென்றிருக்கும் பொழுது இந்த நிகழ்வு நடந்தது. பூனையை கொஞ்சினார், அதுபோல் நானும் அதை தூக்கி கொஞ்சினேன். சற்று நேரத்துக்கெல்லாம் ஓடிவிட்டது. இது நடந்து ஒரு நிமிடங்கள் தான். மொத்தமாக இந்த நிகழ்வு நடந்தது 1 நிமிடம் தான். மற்றபடி நாங்கள் இலக்கியம் சார்ந்து பேச தொடங்கிவிட்டோம். ஆனால் அந்த காட்சியும் அவர் சொன்ன அந்த வார்த்தையும் ரொம்ப கோபக்காரி, பத்திரமா பிடிங்க அப்படின்னு சொன்னதும் எனக்கு நீண்ட நாட்களாக மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. நான் எப்பொழுதுமே ஒரு கவிதை எழுத வேண்டுமென்றால், ஒரு பெரிய கவிதை என்றால் அதை வந்து நான் கொஞ்சம் மனதில் பதியும் போட்டு அப்படி அதை ஒரு நல்ல வடிவம் வந்த பொழுது அதை வெளிப்படுத்த ஒரு ஆளாக தான் நான் எழுதுகிறேன். அப்படி எழுதுதான் அந்த கவிதை கூட. அதுபோல தான் நான் என்னுடைய பயணத்தில் லாரியில் செல்லும்போது அல்லது பேருந்தில் செல்லும்போது அல்லது எங்காவது நான் இங்கே இருக்கும் பொழுது கூட வெளியில் என்ன சத்தம் கேட்குறதோ அப்படியெல்லாம் நிகழ்வுகளை அவதானித்து இந்த கவிதை தொகுப்பு வர வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அதுபோல் கவிதைகளை மட்டுமே படைத்திருக்கிறேன். இந்த கவிதை நூலுக்கு முதல் அறிமுக கூட்டம் இது வந்து 3-4 மாதங்கள் ஆகிவிட்டது. இந்த புத்தகம் வெளிவந்த பிறகு நண்பர்களுக்கெல்லாம் அனுப்பி வைத்துவிட்டு யாராவது எங்காவது எழுதுவார்கள் என்று பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு சில பேர் முகநூலில் எழுதியிருந்தார்கள். 2-3 நாட்கள் முன்பு பூபாலன் சார் வந்து மெசேஜ் போட்டிருந்தார். நைட்டு ஒரு 10 மணிக்கு மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி நினைக்கிறேன். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது தான் சொன்னார், இந்த மாதிரி உங்கள் இதுக்கு வைக்கிறோம், நீங்கள் வர முடியுமா அப்படின்னு கேட்டார். வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது ரொம்ப இந்த ஆண்டின் துவக்கத்தில் ஒரு பொங்கல் பண்டிகைகளெல்லாம் முடிந்து இருக்கிற வேளையில் என்னுடைய புத்தகங்களுக்கு இப்படி ஒரு அறிமுக கூட்டம் நடக்கிறதுன்னு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதை ஏற்படுத்தி கொடுத்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்திற்கும் சிறப்பாக அறிமுகம் செய்த ரமேஷ் ஐயா அவருக்கும், இடையே நடித்து பதிப்பகம் கவின் அவர்களுக்கும்
இந்த புத்தகத்திற்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு திறனாய்வு என்றே சொல்லலாம். அப்படி ஒரு அணிந்துரை எழுதி கொடுத்த தோழர் ரா காமராஜ் அவர்களுக்கும், அம்சப்பிரியா ஐயா அவருக்கும், சோலைமாயன் அவர்களுக்கும், என் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் பொள்ளாச்சி அபி சாருக்கும், மௌனம் ரமேஷ் அண்ணனுக்கும், நண்பர் பிரபு, தோழர் சிலம்பரசன் மற்ற வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி அந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.